அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, முத்தும் மீனாவும் பேசும்பொழுது, மீனா நக்கலை நையாண்டியா இவர் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரோ அதையெல்லாம் செல்வத்து மூலம் கேட்டு, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இன்னைக்கு கூட அசிங்கப்பட்டேன், கோவப்பட்டேன், சண்டைக்கு போயிட்டேன் அப்படின்னு பேசும்பொழுது, என்ன வேணே எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டு நையாண்டி நக்கல் பண்ணிட்டு அலையிறியா, என்ன இருந்தாலும் சரி அந்த அருணுக்கு மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு கத்தி நம்ம பிள்ளைகிட்ட ஸ்ருதிகிட்ட வேற கோவப்படுற மாதிரி பேசிட்டாரு. அப்படி அது அங்கே நடக்குது. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வித்யா பார்க்க போகிறாங்க. வித்யா பார்க்க போகிற இடத்துல நல்லா மூக்குடைஞ்சு டொடங்குன்னு விழுகிற அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திடுச்சு. என்ன இல்லாமல் நீ எப்படி முருகன்ட்டு டைரெக்டாக பணம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டதான். இல்லை உனக்கு ஃபோன் போகல, எனக்கு என்ன ஃபோன் போகாமல் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் இருந்துச்சு. உன்னோட ஃப்ராடு தனத்தில் என்கிட்ட காட்டாத, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், நம்மளை பற்றி என்ன தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு, உனக்கு வேணால் பொய் சொல்லுவது சகஜம், உனக்கு வேணால் பொய் எல்லாம் பண்ணுவேன், குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருப்பேன், குடும்பத்திலேயே ஃப்ராடு தனம்லாம் பண்ணிட்டு அலைவேன், அந்த இதெல்லாம் எனக்கு ஆகாது, இந்த மாதிரி வேண்டாம், நீங்கள் பாரு இனிமேல் உனக்கு எனக்கு உள்ள உறவே கொஞ்சம் நல்லது, இப்போ தான் நல்ல டெசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு அந்த பிள்ளை பேசி கடைசியில். ஆனால் அதுக்காக வேண்டி பணத்தை எதுவும் கொடுக்காம விட்டுரு, அதை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு அப்படியே முகத்தில் அரைஞ்ச மாதிரி கதவை அடைச்சிருச்சு வித்யா. அப்பா சூப்பர் வித்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை வேணும்ல. என்ன அது பண்ணிகிட்டு இருந்துச்சு, அதிமதி பண்ணி என்ன ஆட்டம் ஆடுன்னு அதுக்கெல்லாம் அடங்கணும்ல. அடக்க யார் வருவான்னு தெரில. வீட்டில் போய் ஏன்னு அழுதுகிட்டு இருந்தா அவர் மனோஜ் என்னன்னு கேட்டால், எனக்கு பணம் வேணும், உனக்கு என்ன என் மேலே பாசம் இருக்கா, நீ கடையில் இருந்து எடுத்து தரணும், ஐயோ அப்பா பார்த்துட்ருக்காரு, அப்பா மேனேஜ் பண்ணுறாரு இதான் அக்கௌண்ட்ஸ்லாம், என்னால் முடியாது, நீ பேசாமல் இவங்கள்ட்ட கேளு, இவன்கிட்டையே ஒரு ஸ்ருதி ரவிகிட்ட கேளுன்னு அவன் ஏவி வரான். எப்படி அவங்க தருவாங்க, நீ ஏன் புருஷனே நம்ப மாட்டேங்கிற, அவங்க எப்படி தருவாங்க, அதெல்லாம் தருவாங்க போய் கேளு அப்படின்னு. உடனே இந்த பிள்ளை போய் அங்கே அதுக்கு முன்னாடி அதுக்கு வழக்கம் போல் ரெஸ்டாரண்ட் விஷயமாக சண்டை போட்டு கிடக்குது நம்ம ரவியும் ஸ்ருதியும். நீ இன்னும் அவளுக்கே அடிமையாட்ட இரு, விசுவாசம் அந்த காலத்தில் இது மாதிரி பூமராங் மாதிரி, ஐயோ நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் எஜமான்னு சொல்லிட்டாளேன்னு இந்த பிள்ளை நக்கல் பண்ணிட்டாலே. இது போய் எனக்கு பணம் வேணும், எனக்கு 2 லட்சம் வேணும்னு கேட்குது. என்னது நீங்கள் பண்ணது ஃப்ராடு, எதுக்கு நீங்கள் திருட்டு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, ஏன் அவங்கள போய் இது பண்ணணும்னு இப்போ என்னது அவங்கள்ட்ட ஐஸ் வைக்கணும்னு இப்போ இதை கொடுத்தீங்க, இதெல்லாம் தேவையில்லாது தானே, அப்படி இருக்கல அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சு தான். ஆனால் அதோடு இதுக்கு தர வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு நீங்கள் போய் இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னா, இல்லை ஏன் உங்களை டிவோர்ஸ் பண்ண வச்சுருவாங்க, உங்களை பிரித்து விட்ருவாங்கன்னு பயப்படுறீங்களா அப்படி இப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு, நேரம் நீ மீனானா கொடுத்துருப்பேலன்னு அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்னால் பணம் தர முடியாது, என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் போட்டேன், அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாட்ட தான் நான் இப்போ பணம் வாங்கிட்டு இருக்க போகிறேன், என்னால் தர முடியாது அப்படின்னு சப்ஜாடா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. எல்லா இடத்துலையும் அசிங்கம். அம்மாவை நீ ஒதுக்கி வச்ச, பையனை விரட்டி விட்ட, இப்போ யாருமே இல்லாத அனாதையாக இருக்கு.